Welcome to Easy English. Every day we learn 5 new words with meaning. இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The first word is blame. Blame அப்படின்னா பழி சொல்லுதல் அல்லது பழி கூறுதல், பழி போடுதல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He blamed the traffic for being late. லேட்டா வந்துட்டு டிராஃபிக் மேல பழி போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ blame அப்படின்னா பழி கூறுதல், பழி வாங்குதல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, the next word is shy. Shy அப்படின்னா கூச்சம், அதாவது கூச்சப்படுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She was too shy to ask for help. அதாவது ஹெல்ப் கேட்கறதுக்கு அவங்க ரொம்ப ஷை ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷை அப்படின்னா கூச்சம். The next word is promise. Promise அப்படின்னா வாக்குறுதி, அதாவது வாக்குறுதி கொடுக்கறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ப்ராமிஸ் டு ஹெல்ப் யூ டுமாரோ. அதாவது நான் உனக்கு நாளைக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராமிஸ் அப்படின்னா வாக்குறுதி. ஓகே, தி நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படின்னா பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்பா வைக்கிறது தான் நம்ம ப்ராடக்ட் அப்படி சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த போலீஸ் ஒர்க் ஹார்ட் டு ப்ரொடெக்ட் த சிட்டி. அதாவது போலீஸ் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். The next word is precious. Precious அப்படின்னா விலை மதிப்பற்ற. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மை கிராண்ட்மதர் ஹேவ் மீ அ ப்ரீஷியஸ் நெக்லஸ். அப்படின்னா என் கிராண்ட்மதர் எனக்காக விலை மதிப்பில்லாத ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரீஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்ற. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.